டைமிங் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறதில்ல. ஒரு 2 நாள் லீவ் எடுத்தாக்க 3ஆம் நாள் லீவ் எடுத்தால் உங்களுக்கு 1 நாள் சம்பளம் பிடிக்கப்படுன்றாங்க. லேட்டாக 10 நிமிஷம் முன்ன பின்ன வந்தால் 2 நாள் தவற வந்தீங்கன்னா சம்பளம் பிடிப்போன்றாங்க. வேலை நெருக்கடி கொடுக்கறது, 1 நாள் லீவு போட்டாலும் வேலையை விட்டு நிப்பாட்டுறது, அப்போ மெமோ கொடுத்தா வேலையை விட்டு நிப்பாட்டுவேன்னு சொல்கிறாங்க. காசு வாங்கினா காசு நாங்களாக கேட்கல, அவங்களா விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க. கொரோனாவில் இருந்து நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட விடிவு இன்னியாவது வரணும். இது வந்து ஆரம்பமேட வீடுங்க. இது வந்து எங்கள் ஒர்க்கர் தான் இப்போ வேலை செய்கிறாங்க. இதுக்கு வந்து லஞ்சம் இல்லைங்களாம்மா. நாங்கள் வந்து வாங்குறது ஒரு 50 ரூபா 20 ரூபா வந்து ஒர்க்கராக பார்த்து அந்த பேசஞ்சராக கொடுக்குறது வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அப்போ இது வந்து லஞ்சம் இல்லைங்களா? எங்கள் ஒர்க்கரு கேட்டால் எங்களுக்கெல்லாம் ஆள் விட்டு ஆகணும், நாங்களும் எங்கள் வீட்டுக்கு ஆள் விடணும், நாங்கள் கேட்கறது இல்லை. அவங்க வந்து ஒட்டரை பெயிண்ட் அடிக்க வரல, சும்மா தொடச்சி விட வந்தாங்க நாங்கள். ஆனால் பெயிண்ட் அடிக்கிறாங்க, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதாக வந்து கேட்டால் லஞ்சம் நாங்கள் வாங்குறது. நான் இப்போ பேசிட்டு போனால் எனக்கு அரசு அட்டன்டேட் ஒரு 100 ரூபா கொடுத்து கையில் கொடுக்க சொல்லி போட்டு அது லஞ்சம் வேணால் வேலையை எடுத்து தூக்குறது. இப்படி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா ஒர்க்கும் இப்படி சொல்லி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்னா உள்ளுறுப்பு போராட்டம் மாதிரி தான் எனக்கு இப்போ இது வந்து மன உளைச்சல். சரிங்களா? மன உளைச்சல் தான் உள்ளுறுப்பு போராட்டம். எங்ககிட்ட நான் உங்களுக்கு இன்சார்ஜ் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் எந்திரிக்க மாட்டோம். ஆமாங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அந்த அம்மா வேண்டவே வேண்டாங்கிறேங்க. இல்லை போக மாட்டோம். அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் வேண்டான்ட்டோம். அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் வேண்டான்ட்டோம். எங்கள் மேனேஜ்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும், எங்கள் கம்பெனி தான் நடவடிக்கை எடுக்கணும். எதனாலும் இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து சடனாக 5 பேர் நின்று பேசினாலும் வேலையை விட்டு தூக்கணும். எங்கே போய் ஒரு நல்ல ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் பேசுவாங்க?